Welcome to Power TNPC Academy. 10th new bookல யூனிட் நம்பர் 5 இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்தியாவோட சர்வதேச உறவுகள். ஸோ இதனோட முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 10th 4 லெசன்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் டீச் பண்ணி. ஸோ பிள்ளை லிஸ்ட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் லெசன். இதோட 10th இருக்கக்கூடிய எல்லா சிவிக்ஸ் லெசன், அதாவது இந்தியன் பாலிட்டிக்கான லெசன்ஸ் எல்லாமே ஓவர் ஆகிடும். ஸோ இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ், அதாவது நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸோட போட்டிருக்க உடன்படிக்கைகள் என்ன, கொள்கைகள்னால் என்ன, அதே மாதிரி வளர்ச்சிக்கான ஸோ இந்தியாவோட கொள்கைகள் என்ன, அதோட முக்கியத்துவம், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்தியாவோட உறவுகள் இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்குது, இந்த பிரிக்ஸு, ஒப்பேக் இந்த மாதிரி அமைப்புகளோட பற்றியும் அமைப்புகளை பற்றியும், அதே மாதிரி வேர்ல்ட் லெவலில் நம்ம இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது எல்லாத்துலேயுமே அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியாவுடனான சர்வதேச உறவுகள் அது என்ன அப்படி இருக்கிறது தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. "And bad neighbor is a misfortune as much as a good one is a great blessing." ஸோ இதை மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை கொடுத்து இதை யார் கூறினாங்க அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஹெசாய்டு, அதாவது ஒரு மோசமான அண்டை நாடுங்கிறதே ஒரு துர்திஷ்டமான ஒன்று தான், மிஸ்ஃபார்ட்யூன். அதுவே நல்ல நாடாக இருந்ததுன்னா அதை விட வேறு ஆசீர்வாதம் எதுவும் இல்லை, அதாவது அதை விட பிளெஸ்ஸிங்ஸ் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு மோசமான நாடாக இருந்தால் அது துர்திஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே ஒரு நல்ல நாடாக இருந்ததுன்னா அதுதான் குட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத இந்த வாக்கியத்தை சொன்ன, இந்த குவாட்டை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெசாய்டு. ஹெசாய்ட். ஸோ இந்தியாவோட முதல் பிரதம அமைச்சர் யாருன்னு தெரியும், ஜவஹர்லால் நேரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, "We can neither be absolutely dependent or independent, but we live in a world of interdependence." அதாவது நம்ம ஒருத்தவங்களை சார்ந்தேவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலாகவும் இருக்கக்கூடாது. யாரையும் சாராமல் யாருடைய ஹெல்ப்பு உதவி என்று அப்படியும் இருக்க முடியாது. ஆனால் நம்ம இந்த உலகில் எல்லாருமே ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். ஸோ அதுதான் இந்த உலகத்தோட கோட்பாடு அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இந்த கோட்டை சொல்லியிருக்காரு. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெய்தர் பி இண்டிபெண்ட் அப்சல்யூட்லி டிபெண்ட், ஒருத்தவங்க சார்ந்தும் இருக்க முடியாது, அதே மாதிரி ஒருத்தவங்களோட உதவி இல்லாமையும் இருக்க முடியாது. ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக தான் இருந்து அவங்களவங்க சார்ந்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க. இது 8th நம்ம பார்த்துருப்போம். இதே தான் அங்கேயும் வந்திருக்கு. ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோடையும் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்ட்டில் இந்தியாவோட ஸோ ஒரு இதுலேயும் நார்த் வெஸ்ட், ஈஸ்ட்டு, சவுத்தில் எந்தெந்த அண்டை நாடுகள்லாம் இருக்குங்கிறத தான் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் எந்த சைடில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானும் சரி ஆப்கானிஸ்தானும் நார்த் வெஸ்ட் சைடில் இருக்கும். ஸோ சைனா, நேபாள், பூட்டான் எல்லாமே நார்த்து. பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பக்கம். மியான்மர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்தர் ஈஸ்ட்டு, ஓகேவா, ஃபார் ஈஸ்ட்டு. ஸ்ரீலங்கா கீழே இருக்கும், அதாவது சவுத் ஈஸ்ட் பக்கம். மாலத்தீவ்ஸ் சவுத் வெஸ்ட்டு. ஸோ இதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அது இந்திய பெருங்கடலால் இது பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த இரு நாடுகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஸ்ரீலங்காவும் மாலத்தீவ்ஸ் தான் இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது. இது ரெண்டுமே எந்த பெருங்கடல் எந்த இதால் பிரிக்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. இந்தியன் ஓஷன் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ நார்த் வெஸ்ட் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். நார்த்தில் சைனா, நேபாள், பூட்டான். ஈஸ்டில் பங்களாதேஷ். ஃபார் ஈஸ்டில் மியான்மர். ஸோ ரொம்ப இந்தியாவுக்கு ரொம்ப அருகில் உள்ள நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் மாலத்தீவு, ஓகேவா. ஸோ இது ரெண்டு எதால் செப்பரேட் ஆகிருக்கு, இந்திய பெருங்கடல் இந்தியன் ஓஷனால் செப்பரேட் ஆகிருக்கு.
ஸோ இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த நெய்பரிங் கண்ட்ரீஸோட தன்னோட பார்டர்ஸை வந்து அதிகமாக பகிர்ந்து கொள்வதில் வந்து எந்த இரு நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒன்றும் இல்லை, சைனா அண்ட் ரஷ்யா. ஓகேவா? சைனாவும் ரஷ்யாவும் தான் தன்னோட எல்லைகளை வந்து மற்ற நாடுகளோட பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸோட பகிர்ந்து கொள்வாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையை பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இண்டோ ஆப்கான் ரிலேஷன்ஷிப். எதனால் இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க? எந்த அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அதாவது போர்த்திறம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக வந்து இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ரெண்டு பேருமே வந்து ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்கள், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த அக்ரிகல்ச்சர், ஸோ வாட்டர், எஜுகேஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்குமே வந்து இந்தியா வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் தென் ஒரு நல்ல இது கொடுக்கணும், அதாவது ஒரு நல்லுறவு பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்கான்ஸில் இருக்கக்கூடிய சால்மா டேம் இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னா ஹீரட் ப்ரோவின்ஸ், அதாவது அந்த ஹீரட் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சால்மா அணையை வந்து கட்டுறதுக்கு வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் வரலாம், இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு எந்த அணையை கட்டுவதற்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. இந்த சல்மா டேம். ஓகேவா? அந்த சல்மா டேம் கட்டுறதுக்கு வந்து இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த இந்தியா வந்து 500 பேருக்கு வந்து ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து 500 பேருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கெலாம் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு இந்தியா வந்து இந்த மாதிரி 500 ஸ்காலர்ஷிப் வந்து இந்தியாவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயும் சரி இங்கேயும் சரி, ஆப்கானிஸ்தான்லேயும் சரி இங்கேயும் சரி 500 பேருக்கு வந்து உதவித்தொகை புரிந்து, அதாவது பள்ளிகள் போகணுன்னாலும் சரி, இந்த காலேஜஸில் பல்கலைக்கழகத்தில் சேரணுன்னாலும் சரி, கல்லூரிகளையும் சரி பள்ளிகளுக்கும் சரி 500 பேருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் வந்து தரதாக வந்து இந்தியா வந்து அறிவித்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயும் சரி ஆப்கானிஸ்தான்லேயும் சரி, 2 இடத்துலையுமே. ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கதை பார்த்துக்கோங்க. ஃப்ரம் த இண்டஸ் சிவிலைசேஷன்லேருந்து இந்த இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஆழமான நட்புறவு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. டீப் ரூட் மல்டிஃபேசட்டட் ரிலேஷன்ஷிப், அதாவது ஆழமான நட்புறவு இருக்குது. அதாவது எந்த காலத்தில் இருந்தே, சிந்து சமவெளி காலத்தில் இருந்தே வந்து அவங்களுக்கு உண்டான நட்புறவை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கனிஷ்கா பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் மிஷனரிஸ் வந்து சைனா, இந்த சென்ட்ரல் ஏஷியா, ஆப்கானிஸ்தான் டு ப்ரீச் த ரிலிஜியன். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த கனிஷ்கா பீரியடில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சைனா, சென்ட்ரல் ஏஷியா, ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நம்ம இந்திய சமய பரப்பு குழுக்கள் வந்து அதிகமாக போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விசிட்டடான ஏரியா கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சைனா, சென்ட்ரல் ஏஷியா அண்ட் தென் ஆப்கானிஸ்தான், அவங்களோட சமயத்தை வந்து பரப்புவதற்காக. கான் அப்துல் காஃபர் கான், இவர் வந்து பல்சிஸ்தானை சேர்ந்தவர். பட் இது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தானோட ஒரு பார்டராக இருக்குது. பட் இது வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல்சிஸ்தான். ஓகேவா? இவர் தான் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டோட லீடர், அதாவது இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தோட இம்பார்ட்டன்ட் லீடர் இவர் தான். அதே மாதிரி த நேஷ்னல் காங்கிரஸ், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட சப்போர்ட்டருமே இவர் தான். அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்து சமவெளி காலத்தில் இருந்தே வந்து இந்தியாவுக்கும் சரி ஆப்கானிஸ்தானுக்கும் சரி ஒரு குட் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ கனிஷ்கா பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து சைனா, சென்ட்ரல் ஏஷியா,
ஆப்கானிஸ்தான் இந்த பிளேஸ்க்கெலாம் வந்து அவங்களோட ரிலீஜனை வந்து ப்ரீச் பண்ணுறதுக்காக நிறைய பேர் போயிருக்காங்க. கான் அப்துல் காஃபர் கான் வந்து இவர் வந்து பலுச்சிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். இப்போ ப்ரெசண்டில் அது பாகிஸ்தானோட ஒரு பார்டராக இருந்தாலுமே அது பலுச்சிஸ்தானை சேர்ந்தவர் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கை அவர் வகித்திருக்காரு. அதே சமயத்தில் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட ஒரு ஆக்டிவ் சப்போர்ட்டரும் அவர் தான். ஸோ அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியா வந்து காந்தகார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படிங்கிறத வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் எந்த ஸ்டேடியம்? காந்தகார் சர்வதேச கிரிக்கெட் மைதானம். ஓகே, காந்தகார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இந்தியா வந்து அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி த செல்ஃப் எம்ப்ளாய்டு உமன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மகளிருக்குன்ட்டு ஒரு தனி சுய வேலை இருக்கணும், அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில், அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு பயிற்சியை வந்து ஆப்கானிஸ்தானில் இது பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஆப்கானிஸ்தானில் தான். ஓகேவா? இந்த ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ காந்தகார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸோ இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானில் கட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான உறவுகள், அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் தான் வந்து அதிகமான தன்னோட நில எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்வதில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவும் பங்களாதேஷும் தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 4096.7 கிலோமீட்டர் லேண்ட் பவுண்ட்ரியை வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து அதிக நீளமுள்ள நில எல்லைகளை வந்து நிலப்பரப்பை வந்து எல்லைகளாக பகிர்ந்து கொள்வதில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் வங்காள தேசம்னு சொல்லுவாங்க. ஸோ 4096.7 கிலோமீட்டர் அளவு இவங்க பகிர்ந்து கொள்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா பார்த்திங்கன்னா வந்து அகர்டலா, ஸோ இந்தியா வந்து பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ரயில் போக்குவரத்து இணைக்கிறாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகர்டலா. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அகர்டலா அந்த பிளேஸ்லேருந்து பங்களாதேஷில் அகௌரா, ஓகேவா, அகௌரா அந்த இடத்துக்கும் வந்து இந்த ரயில் போக்குவரத்தை வந்து விரிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து கொல்கத்தா, ஸோ கொல்கட்டாலேருந்து அகர்டலா, அதுலேருந்து டாக்கா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட். ஸோ அப்படி ஒரு இது வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்கன்னா வந்து ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா வந்து கல்கட்டாலேருந்து அகர்டலா, டாக்கா அந்த வழியாக வந்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிபின் எம்விஏ அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் அது ஒரு மோட்டார் வெஹிக்கிள் அக்ரிமெண்ட் வந்து இந்த நாடுகளுக்கிடையே போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கங்கை வாட்டர் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபரக்கா ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. அது எந்த வருடத்தில் போட்டிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1977. அதே பார்த்திங்கன்னா இந்தியாவும் சரி பங்களாதேஷும் சரி ஸோ காமனாக 54 ரிவர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே ஷேர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக வந்து ரெண்டு நாட்டுகளுக்குமே வந்து அது நலன் பெறுவதற்காக அப்படிங்கிற நோக்கத்தில் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது எய்ட் டு பங்களாதேஷ், அதாவது வங்காள தேசத்துக்கான உதவிகள் அப்படிங்கிற இதில் வந்து நிறைய திட்டத்தை வந்து அங்கே இது பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது பண்ணுறது, ரிசர்ச்சு, லேபரேட்டரிஸு, அதுக்கப்புறம் வந்து டீப் வெல்ஸ், ஆழ்குழாய் கிணறுகள் அமைக்கிறது, இதே மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து இந்தியா வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, உதவிகரமாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ICCR, இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ், ஸோ அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருஷம் வந்து
பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது பண்ணாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாக்காவில் இருக்குல்ல, டாக்காவில் வந்து யூனிவர்சிட்டி தாகூர் சேர், அதாவது தாகூர் இருக்கை அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் சிலிகுரி அண்ட் தென் பார்பதிப்பூர், பங்களாதேஷில் வந்து பார்பதிப்பூர். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டரில் வந்து ஒரு லாங்காக இருக்கிற வந்து ஒரு இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன், பங்களாதேஷ் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் அப்படிங்கிற ஒரு 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு நட்புறவு குழாய் போக்குவரத்து அமைக்கணும் அப்படிங்கிற இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க இந்த 2 நாடுகளுமே. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எதுலலாம் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஸோ இந்தியாவும் சரி பங்களாதேஷும் சரி தன்னோட எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்கிறாங்க. அதிகப்படியான எல்லைகளை பகிர்ந்து கொள்வது இந்தியாவும் பங்களாதேஷும் தான். ஸோ 4096.7 கிலோமீட்டர், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ரயில் கனெக்டிவிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொல்கட்டா, ஸோ கொல்கட்டாலேருந்து அகர்தலா போகும், அது வழியாக டாக்கா போயிட்டு, ஸோ இது வந்து எந்த அக்ரிமெண்ட் படி போட்டிருக்காங்கங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து அகர்டலா டு அகௌரா பங்களாதேஷ்னு சொல்லிட்டாங்க. பட் எந்த அக்ரிமெண்ட் படி இந்த இதை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் மோட்டார் வெஹிக்கல் அக்ரிமெண்ட் படி தான் இந்த திட்டத்தை இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபராக்கா அக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக 1977 போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டை பார்த்துக்கோங்க, 1977. ஸோ இந்த மாதிரி கங்கை இதை வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையிலே 54 ரிவர் காமனாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ்க்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற பேரில் எய்ட் டு பங்களாதேஷ் அப்படிங்கிற இதில் ஸோ அவங்க நிறைய பில்டிங்ஸு, லெபரேட்டரிஸு, ஆழ்துளை கிணறு அப்படின்னு நிறையவே வந்து இந்தியா அவங்களுக்கு கட்டமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிலேஷன் அப்படிங்கிறதுல வந்து டாக்காவில் வந்து இந்த தாகூர் இருக்கை அப்படிங்கிறது, அதாவது தாகூர் சேர் யூனிவர்சிட்டி டாக்காவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸோ 2 கண்ட்ரீஸ்க்குமே வந்து 130 கிலோமீட்டரில் ஒரு இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப், பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கான ஒரு நட்புறவு குழாய் அப்படிங்கிறது வந்து போக்குவரத்துக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சிலிகுரி அப்படிங்கிற இடத்துல இருந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பார்பதிப்பூர் அந்த இடம் வரையும் இது போகும். ஸோ அதை வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து அந்த பைப்லைன் எதுவுமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீன் பிகா காரிடார். ஸோ இது வந்து இது இந்தியாவுக்கு சொந்தமானது, இந்த டீன் பிகா. ஸோ அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் பார்டருக்கும் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும் பார்டரில் தான் இருக்குது. ஸோ 2011 பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பங்களாதேஷ்க்கு வந்து லீஸ்க்கு விட்டுருக்காங்க. ஸோ ஓகேவா, இந்த பார்டரை வந்து இந்தியா லீஸ்க்கு விட்டுருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எப்படி அண்டை நாடுகளோட இந்தியா இருக்குங்கிறது தான் இதை உணர்த்துது. ஸோ டீன் பிகா காரிடார், ஓகேவா, டீன் பிகா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டீன் பிகா. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது தான். ஆனால் வந்து வங்காளத்துக்கும், அதாவது மேற்கு வங்காளத்துக்கும் பங்களாதேஷ்க்கும், அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள பார்டரில் இருந்தது. ஸோ இப்போ பங்களாதேஷ்க்கு இந்தியா வந்து 2011ஆம் ஆண்டு குத்தகைக்கு விட்டுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி பார்ப்போம். ஸோ பூட்டான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஹிமாலயன் கிங்டம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஆஃப் தண்டர் போல்ட். வேர்ல்ட்லே பார்த்திங்கன்னா இது ரொம்ப புவரஸ்ட்டு கண்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பூட்டான் வந்து ஒரு ஹிமாலயன் இது தான், ஒரு சின்ன ஹிமாலயன் கிங்டம் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்னன்னு இதுக்கு இன்னொன்று ஒரு பேரும் இருக்கும், லேண்ட் ஆஃப் த டண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொன்று ஒரு பேரும் இருக்கும், லேண்ட் ஆஃப் டண்டர் போல்ட். அது என்னன்னு பார்த்துங்க, இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா, இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொல்லி. இதுதான் ரொம்ப ஏழ்மையான நாடுகளில் இதுவும் ஒன்று. ஸோ அதாவது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் பிட்வீன்
இந்தியாவுக்கும் சரி பூட்டானுக்கும் சரி 1968ஆம் ஆண்டுலேருந்தே தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே சார். ரெசிடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியா இன் திம்பு, அதாவது இந்தியாவோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பூட்டானில் வந்து அப்பாயிண்ட் பண்ணதுலேருந்தே இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்குமான ஒரு ரிலேஷன் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்னா ராஜதந்திர உறவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் நடுவே உள்ள ராஜதந்திர உறவுகள் வந்து 1968 ஆரம்பிக்கப்பட்டது. எதன் மூலமானு கேட்டாங்கன்னா, திம்பு அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து பூட்டானில் அப்பாயிண்ட் பண்ணதுலேருந்தே இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ பூட்டான் இஸ் எ லேண்ட்லாக்டு நேஷன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பூட்டானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக வந்து இது வந்து நிலங்களால் சூழப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. லேண்ட்லாக்டு நேஷன்னா ஃபுல்லாக லேண்டால் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா நிலங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ தீவுகள்னால் 4 சைடும் பார்த்தீங்கன்னா நீரால் நிரம்பப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே வந்து நிலங்களால் சூழப்பட்டுள்ள நாடு பூட்டான். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து பூட்டானோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்குமே இந்தியா தான் வந்து பெரும்பான்மையாக உதவி செய்கிறது. ஸோ இந்தியா வந்து ஒரு பயலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன் வந்து பூட்டானுக்கிட்ட வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் டு பூட்டான், பாரத் முதல் பூட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இது வந்து இருதரப்பு வணிக உறவினை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்தியா வந்து பூட்டானோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இருதரப்பு வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வணிகத்துக்கான உறவு அதான் வந்து பாரத் டு பூட்டான். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நேரு வாங்செக் ஸ்காலர்ஷிப் ஓகே செலக்டர் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்களில் வந்து அந்த பூட்டானில் இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நேரு வாங்செக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னுங்கிற ஒரு இது மூலமாக வந்து ஸோ ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இதை டிசர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பூட்டானீஸ் வந்து இங்கே இருக்கிற இந்திய கல்வி நிறுவனங்களில் இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக படிக்கலாம் அப்படிங்கிறத இந்தியா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹைட்ரோ பவர் செக்டார் வந்து இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில இருக்க ஒரு உறவை வந்து இதுவுமே வந்து காமிக்குது. அதாவது நீர்மின் சக்தி துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து இரு தரப்புக்கான ஒத்துழைப்பை வந்து இது எக்ஸாம்பிளாக வந்து இதை காமிக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கட்டி அமைச்சிருக்காங்க. இந்தியாவோட 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பூட்டானில் இருக்குது. அது என்னங்கிறத முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சுக்கா, குறிச்சு, தலா. சுக்கா, குறிச்சி, தலா இது 3மே வந்து நம்ம இந்தியாவோட இது தான். பட் அது பூட்டானில் வந்து இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு தடவை என்னன்னு பார்த்துக்கோங்க. பூட்டான் வந்து என்ன, அது ஒரு சிறிய அரசு. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, லேண்ட் ஆஃப் தண்டர் போல்ட், இடி மின்னல். ஓகேவா. ஸோ அதே மாதிரி ராஜதந்திர உறவுகள் இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் எப்போலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968 எப்போ திம்புங்கிறவர் வந்து இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரோ அங்கேருந்தே இவங்களோட உறவுகள் ஆரம்பிச்சுது. ஸோ பூட்டான் பார்த்திங்கன்னா சுற்றி நிலப்பகுதிகள் உள்ள நாடு இது. ஸோ அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுதான் பாரத் டு பூட்டான் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பயலேட்ரல் ட்ரேடு, வணிக ரீதியான ஒன்று, பாரத் டு பூட்டான். ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரு வாங்செக் ஸ்காலர்ஷிப் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நேம் பார்த்துக்கோங்க, சுக்கா, குறிச்சி அண்ட் தென் தாலா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்கிறத பார்த்துக்கோங்க. குரு பத்ம சம்பவா. ஸோ அவர் வந்து என்னென்னா ஒரு புத்த துறவி. ஸோ அவர் வந்து இந்தியாவிலேருந்து பூட்டானுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா புத்த மதத்தை வந்து பரப்பணும் அப்படிங்கிறத நோக்கத்தில் போயிருக்காங்க. ஸோ இதனால் வந்து 2 நாட்டு மக்களிடைக்கும் ஒரு நல்ல உணர்வு, அதாவது
கல்ச்சுரலோட பாரம்பரியத்தை வந்து அவர் வந்து மேம்படுத்தியிருக்காரு. இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ குரு சம்பவா, இது நல்லா பார்த்துக்கோங்க. குரு பத்ம சம்பவா, குரு பத்ம சம்பவா புத்த துறவி இந்தியாவிலேருந்து பூட்டானுக்கு போயிருக்காரு. எதுக்காகனா புத்த மரத்தை பரப்புறதுக்கும் நம்மளோட கல்ச்சுரல் அண்ட் ட்ரெடிஷ்னலை வந்து மேம்படுத்துறதுக்குமே. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான உறவுகளை பற்றி பார்க்கலாம். சங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், சங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து சைனா வந்து சீனாவில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் பண்ணியிருக்க இது வந்து சைனாவுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு தகுதியை வழங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தி கிராண்டட் அப்சர்வர் ஸ்டேட்டஸை வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட சார்க் அமைப்பு இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கு வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ். இதே மாதிரி அங்கே ஆரம்பிச்சிருக்க ஒரு அமைப்புக்கு இந்தியாவுக்கு சைனா ஒரு இந்த அப்சர்வர், அதாவது பார்வையாளர்கள் மட்டுமாகவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த சார்க் அமைப்பு இருக்கிறதையும் அவங்க வந்து சைனாவில் நீங்கள் எங்களுக்கு பார்வையாளர்கள் மட்டுமாகவே இருங்க அப்படின்ட்டு மாதிரி இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவும் சரி சைனாவும் சரி எஜுகேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் வந்து இரு நாடுகளுமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்பு இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் வந்து 25 மாணவர்களுக்கு வந்து கொடுக்கணும், உதவித்தொகையாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கண்ட்ரிலையும் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்க சைனாவில் போய் படிப்பாங்க, சைனாவில் உள்ளவங்க இங்கே வந்து படிக்கிறாங்க. ஸோ 25 மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து இரு நாடுகளுக்கிடையும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் சைனாவும் எந்த இதில் சைன் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில். இந்த அக்ரிமெண்ட் படி அவங்க நாட்டிலேருந்து வரவங்க இங்கே படிக்கிறா இருந்தாலும் ஒரு ஸ்காலர்ஷிப் தரணும் 25 ஸ்டூடெண்ட்ஸ், அதே நம்ம நாட்டிலேருந்து அங்கே போய் படித்தாலும் ஸ்காலர்ஷிப் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை இரு நாடுகளுமே போட்டுக்கொண்டது. எம்சி மக்கான் லைன். ஸோ எம்சி மக்கான் லைன் வந்து என்னென்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ஒரு எல்லை கோடு தான் இது. ஸோ ஈஸ்ட் ஆஃப் பூட்டான் சைடில் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1914 ஒரு மாநாடு நடந்தது. ஓகேவா? அப்போ வந்து இந்தியாவோட பிரதிநிதி பார்த்தீங்கன்னா டிபெட் அண்ட் த சைனா அந்த கண்ட்ரீஸில் வந்து இது வந்து தீர்மானிக்கப்பட்டது. இந்த பிரதிநிதிகளோட கூட்டத்தில் வந்து தான் இது மாதிரி தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவோட வந்து செக்ரட்டரியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஹென்ரி எம்சி மக்கான். ஸோ அவர் தான் வந்து அந்த கூட்டத்தில் வந்து செக்ரட்டரியாக இருந்தார். ஓகேவா? அதனால வந்து அவரோட பேர்லேயே வந்து எம்சி மக்கான் லைன் அப்படின்ட்டு இந்தியாவுக்கும் சரி சைனாவுக்கும் இடையே இருக்கிற அந்த பார்டர் லைனை தான் வந்து எம்சி மக்கான் லைன் சொல்லுவாங்க. எம்சி மக்கான் எல்லை கோடுகள். இது எதனால அந்த பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. 1914 ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக அப்போ இருந்தவர் அங்கே அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிபெட் அண்ட் சைனா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரியாக இருந்த ஆர்தூர் ஹென்ரி எம்சி மெக்கான் அவர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இருந்தார். ஸோ அவரோட பேரை தான் வந்து எம்சி மெக்கான் லைனை அந்த எல்லைகளுக்கு வந்து வைத்து கொண்டார்கள். ஸோ ஷங்காய் சார்க் இது எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி எஜுகேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலத்தீவு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் லக்ஷதீப் ஐலாண்டு இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய இந்த லட்சத்தீவுக்கு அருகில் தான் வந்து இந்த மாலத்தீவு அப்படிங்கிறது இருக்குது. மாலத்தீவு வந்து லட்சத்தீவுக்கு இந்த தெற்கே இருக்கக்கூடிய இந்த லட்சத்தீவுக்கு அருகே, அதாவது இந்திய பெருங்கடலுக்கு கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா மியான்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவோட த செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர் வந்து மியான்மரோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து 1989 வரையுமே வந்து பர்மா அப்படின்னு சொல்லப்படுறது.
ஸோ இப்போ வந்து மியான்மர் அப்படின்னு சொல்கிறோம். 4 நார்த் ஈஸ்டர்ன் இந்தியன் பக்கத்தில் இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். ஸோ இவங்க இந்த நம்ம இந்திய மாநிலத்தில் இந்திய நாடுல இருக்கக்கூடிய மாநிலம்லாம் வந்து ஸோ இவங்களோட அவங்களோட பார்டர்ஸ் வந்து நம்ம மியான்மரோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மியான்மர் வந்து தென்கிழக்கு ஆசியாவோட கேட்வே, நம்ம இந்தியாவோட கேட்வே தான் மியான்மர். ஸோ தென்கிழக்கு ஆசியாவோட இந்தியா கேட்வே எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். ஸோ இந்தியா வந்து காலடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ரோட் ரிவர் போர்ட் கார்கோ டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் டு லிங்க் கல்கட்டா டு சிட்வே. ஸோ மியான்மருக்கும் கல்கட்டாக்கும் இடையே வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி போக்குவரத்து வசதிகளெல்லாம் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. காலடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட், அதாவது ரோட் ரிவர் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியா வந்து மியான்மருக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், இந்த இயற்கை இதுக்கெலாம் வந்து மியான்மர் வந்து நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர். ஸோ இந்தியன் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, வித்தேஷ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ் எதெல்லாம் வந்து மியான்மரோட எனர்ஜி செக்டரோட இதை சேர்ந்து இணைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஃப் ஆஃப் த லெசன் கன்டினியூ பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.